வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறை மதன் அவர்களே, உங்கள் அனைவரையும் மானசீகமாக மாலை நேரத்தில் ஒரு சேர சந்தித்துக் கொள்வதிலும் உங்கள் அனைவரையும் பணிவோடு வணங்கி அன்போடு வாழ்த்திக் கொள்வதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நல்லதொரு தவமாற்றி அமைதியை தக்க வைத்து அமர்ந்திருக்கின்றீர்கள். அந்த அமைதியை தக்க வைத்துக் கொள்ளுங்க. எப்போதெல்லாம் சிந்தனைக்கு விருந்து கிட்டுகின்றதோ அது முழுமையாக வாங்கிக் கொள்ள வேண்டுமானால் மனமானது அங்கும் இங்கும் அலையாது, முழுக்க முழுக்க ஒரே கவனம். என்ன பேசுகிறார் அப்சர்வேஷன் என்று சொல்ல. அப்ப நீங்களும் என்ன பண்ணிக்கிடலாம், கண்ணை மூடி ஆதுல மனதை வைத்துக் கொண்டு, அதுவும் குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் மிக ஆழமானது, மிக மிக ஆழமானது. இது மட்டுமில்லை, பொதுவாக ஆன்மீக கருத்து என்று சொன்னாலேயே ஆழமானது. உலகாயுத வாழ்க்கை, பொருள் சார்ந்த வாழ்க்கை மேலோட்டமானது. ஆனா ஆன்மாவை பற்றி அல்லது இறைவனை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் ஆழமாக செல்லக்கூடிய, நுணுகி செல்லக்கூடிய ஒரு மதி நுட்பம் வேணும். மதி எப்போ நுட்பம் அடைகிறது என்று சொன்னால் அமைதியாக இருக்கிற போது. ஒரு பழம் சொல்லுண்டு, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அப்போ ஆத்திரத்துக்கு எதிர்ப்பதம் என்ன? அமைதி. அப்ப அமைதியாக இருக்கிறவனுக்கு புத்தி அதிகம். அது என்ன புத்தின்னு சொல்றோம்? விவேக புத்தி. முழுமையாக கேட்கக்கூடிய, கேட்டதை நினைவிலே பதிய வைத்துக் கொள்ளக்கூடிய, மீண்டும் அந்த பொருளை எடுத்து சுயமாக சிந்திக்கக்கூடிய, அந்த சிந்தனையிலிருந்து தெளிவு பெறக்கூடிய ஒரு நிலை வேண்டும் என்று சொன்னால் அமைதியாக இருக்கணும். ஆல்பா ஸ்டேட் என்று சொல்றோம். மன அலையாது இருக்கும். கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன? கரை சேர்தல், குருவின் உதவியோடு. கரை சேர்தல்னா என்ன? அவர் கூட கடைத்தேறல் என்று மதம் சொன்னார்கள். வள்ளுவர் வீடு வேறு என்று சொல்லுகிறார். இப்ப நாமெல்லாம் ஒரு கடல், வினை கடல். சம்சாரம் ஒரு சாகரம். இல்லற வாழ்வு என்கிற வாழ்க்கையில அது ஒரு வினை கடலுக்கு ஒப்பான். அதுல எல்லாருமே தத்தளித்துக் கொண்டிருக்கோம். கரை சேர முடியாம அந்த வினைக்கடல், இல்லற வாழ்வு, பொருள் சார்ந்த வாழ்வு, அதை ஒரு வினைக்கடலாக ஆக்கி தத்தளித்துக் கொண்டிருக்கும். அதிலிருந்து விடுபட்டு கரை சேர. கரை எப்படி இருக்கு? நிலையாக இருக்கு. கடல் எப்படி இருக்கு? அலையாக இருக்கு. ஒரு கடலை பாவனை செய்யுங்களா, கடல்ல பார்க்கிற போது அந்த அலைதான் கண்டு. அப்படியே கரையை பாருங்க, கடல் கரையை பாருங்க, அது நிலையாக இருக்கும். ரெண்டு காட்சி பார்க்கணும். ஒன்று அலை, மற்றொன்று நிலை. அலை எப்படி இருக்கு? மேடும் பள்ளவுமா இல்லையா? அச்சம் தரக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஒரு படகுல நீங்க கடல்ல போனீங்கன்னா
இந்த படகு மேலேயும் கீழும். ஏன்னா அலை மேல போகும்போது படகு மேல தூக்கும், பயமா இருக்கும். அது போல நம்முடைய குடும்ப வாழ்க்கை அலைகள் மிகுந்தது, கரையோ நிலையாக இருக்கு. இப்ப நம்ம கரை சேரணும்னா என்ன அர்த்தம்? நம்ம மனசு அலை எப்படி அலையுது? சுக துக்கம் இல்லையா? இன்னொரு வாழ்க்கையில சுகமும் இருக்கு, துக்கமும் இருக்கு. சுகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதிற்கு துக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. எதிர்த்து போராடு, எதிர்த்து போராடு, முரணடைய. அதைத்தான் என்ன சொல்றோம்? அலை, அலை பாயுது. அலை இருக்கிற வரைக்கும் அமைதி இருப்பதில்லை. அமைதி இல்லைன்னா மகிழ்ச்சி இல்லை. ஒன்றோடு ஒன்று தொட முடியும். அப்ப அமைதியா என்ன? கரை, கடல் கரை எப்படி இருக்கு? அமைதியா இருக்கு, அசையாம இருக்கு. அப்ப கரை என்ற சொல்லுக்கு ஸ்டாட்டிக்னஸ், இருப்புத்தன்மை என்று சொல்லலாம், ஸ்டில்னஸ். அப்ப மனமும் அலைந்து கொண்டிருக்கு, சங்கடப்படுது, சுகமும் துக்கப்படுது. அது எப்போது அலையாது நிற்கிறதோ, மனம் அலையாது நிற்கிறதோ, அப்ப கரையில் இருக்கிறோம்னு அர்த்தம். கரை அல்லது வீடு, சொந்த வீடு. வள்ளுவர் வீடு பேருங்கிறார். ஒரு மனிதன் வீடு பேர் அடையும், முக்தி அடையும். இப்ப நம்ம வீட்டுல இல்லையா? நம்ம எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு வீடு இருக்கு, வீட்டுல தான் இருக்கிறோம். ஆனா என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? இந்த வீடு சொந்த வீடு அல்ல, வாடகை வீடு மாதிரி. சொந்த வீடு தான். இப்ப நான் வீடு சொல்லு, இந்த உடல் ஆன்மாவாகிய நான் இந்த உடல்ல இன்னைக்கு வாழ்றேன். எத்தனை உடல் எடுத்து வந்திருக்கிறேன். அப்ப எத்தனையோ உடல் எடுத்து வந்திருக்கேன்னு சொல்லும் போது இது எதுவுமே நிரந்தரம் இல்லை, டெம்பரரி ஹவுஸ். இப்ப நான் சாந்தி அடையாம இறந்தேன்னு வைத்துக் கொள்வோமே, மீண்டும் ஒரு உடல் எடுக்கிறேன். ஆனால் சாந்தி அடைந்து, மனசாந்தி. இந்த பிறவியில நமது சொந்த வீடு என்பது இந்த ஆன்மா எங்கிருந்து புறப்பட்டுச்சு? நோக்கி பார்த்தீங்கன்னா எல்லையற்ற பரம்பொருள், சுத்த வீடு. சுத்த வீடுதான் வீடு. நம்ம அனைவருக்கும் அதான் வீடு. அப்போ சுத்தவெளி என்கிற கரை, அந்த கரை எப்படி இருக்கு? அசையாம இருக்கு, இருப்பு நிலைன்னு சொல்றோம். மனம் இயக்க நிலை. இப்ப தவத்துல இயங்கிக் கொண்டிருக்கிற மனதினுடைய வேகத்தை படிப்படியா குறைத்து 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 ஒரு கட்டத்துல கொஞ்சம் கூட அசையாம ஒரு நிற்றல், நிற்றல், பீஸ்டில் அப்படி நிற்கும் போது ஒரு அனுபவம் ஏற்படும். எப்படி மனம் அலைந்து பல அனுபவங்களை பெறுகிறது. மனம் புலன்கள் மூலமாக அலை பல வேகத்துல அலையும். ஒவ்வொரு வேகத்திலும் ஒவ்வொரு விதமான அனுபவம். அது எமோஷனல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்று சொல்றோம். வினாடிக்கு 16 சுற்றுக்கு மேல 15லும் ஓடும், 20லும் ஓடும், 40லும். வேகம் கூட கூட அந்த எமோஷனல் ஸ்டேட், உணர்ச்சி வயப்பட்ட மனசு என்பது வேகம் குறையுது, அமைதி கடைசியில நிக்குது. அப்போ ரெண்டு விஷயம், அலையுது, அலையின் மூலமாக அனுபவங்களை பெறுகிறது. இதுவரைக்கும் நாம பெற்றிருக்கிற அனுபவங்கள் எல்லாமே அலைந்து அலைந்து பெற்ற அனுபவங்கள். ஆனா நின்று ஏதாவது அனுபவம் பெற்றிருக்கிறோமா? மனம் நின்றால் என்ன அனுபவம்? ரொம்ப சிம்பிள். மனம் நின்றால் இறைவன், அலைந்தால் மனிதன். அது சாதாரண மனிதன் இல்லை, விலங்கு மனிதன். இப்ப நாமெல்லாம் விலங்கு மனிதர்கள். விலங்கின குணத்தை அடிப்படையாக கொண்டு நாம எண்ணுவதும் செயல்புரிவதும் விளைவுகளை சந்திப்பதும் இருக்கு. இப்போ மனம் நின்றால் இறைவன்,
இறைவன்னா யாரு? உருவத்துல பார்க்கிறோம், அது வந்து எல்லையற்ற அரூபமாக உள்ள பரவெளி, சுத்தவெளி, அதெல்லாம் போல போகும். அப்ப இங்கேயே பாருங்க, நம்ம மனசிலேயே சுத்தவெளி இருக்கு. எங்க? மனதின் ஆழத்தில். தி அதர் எண்ட் ஆஃப் யுவர் மைண்ட் இஸ் காட், தி ஆல்மைட்டி. மகரிஷி சொல்வார், உன் மனதனுடைய மறுமுனை தெய்வம், சர்வ வல்லமை உடைய தெய்வம். மறுமுனை எப்படி இருக்கு? அமைதியா இருக்கு, நிச்சலனமா இருக்கு. அப்ப இந்த தவம் எதுக்காக நாம முயலுகிறோம் என்று சொன்னா, மனதின் இயக்க வேகத்தை படிப்படியாக குறைத்து ஒரு கட்டத்துல நிற்றல். Be still and know the secret. என்ன சீக்ரெட்? என்ன ரகசியம்? இயற்கையில எல்லாமே ரகசியம்தான். பரம ரகசியம்னு சொல்லு, எல்லாமே ரகசியம். அதுல தலையான ரகசியம்னு ஒண்ணு இருக்கு. The secret of all the secrets. அந்த தலையான ரகசியம் தான் இறைவன். இறைவன் வந்து ரகசியார்த்தமா இருக்கிறான். அவ்வளவு சீக்கிரம் அதை பற்றி முழுமையா புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இந்த இறைவன் என்பது ஒரே ஒரு சொல். ஆனா பல கோணங்கள்ல அணுகி அந்த சொல்லுடைய உட்பொருளை அறிந்து கொள்ள முடியும். அதுல முதல்ல தெய்வம் என்று சொல்லும் போது சுத்த வெளிதான். அப்ப அதுல இருந்து வெளிப்பட்டிருப்பது தெய்வம் தான். அது தெய்வம்னு சொல்ல மாட்டோம், தெய்வ அம்சங்கள். குறிப்பா 5 விதமான தன்மைகள்: அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம். 5 புலன்களால் உணர்ந்து அறிகிறோமே, அனைத்தும் இறை அம்சமே. ஆனா இறை நிலை அல்ல. The fractional state of Almighty, the God. மனம் புலன்கள் மூலமா இயங்கும் போது இறைவனுடைய அல்லது இறை நிறையினுடைய பின்ன நிலைகள், கண்ணால் காண்கிற காட்சி, காதால் கேட்கிற ஓசை, மூக்கால் வாசனை, நாக்கால் சுவை, சர்மத்தால் தொடு உணர்வு, இப்படி உணரக்கூடியது எல்லாமே இறை அம்சமே இல்லையா? பாரதி பாடுறார், காக்கை சிறகினிலே நந்தலாலா, உந்தன் கருமை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் மரங்களிலெல்லாம் நந்தலாலா, உந்தன் பச்சை நிறம் தெரியுதே நந்தலாலா. அப்போ இறைவன் கற்பாவும் இருக்கான், பச்சையாவும் இருக்கான்னு சொல்றான். கேட்கும் ஒலிகளிலெல்லாம் நந்தலாலா, உந்தன் கீதம் மிக இசைக்குதடா நந்தலாலா. நம்ம கேட்கிற சத்தம் எல்லாம் இறைவா, அது உன் சத்தம். தீக்குள் விரல வைத்தால் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா. அப்ப என்ன சொல்றான் பாரதி? நம்ம உணர்வதெல்லாம் இறை அம்சங்களே. ஆனா அது முழுமையாது. பின்ன நிலை, fractional state of mind. What about totality of the mind? இறைவனுடைய முழு அம்சம் என்ன அப்படின்னா, முழுமையாக இருக்கிற சுத்த வெளியை உணர்ந்துட்டோம் அப்படின்னா அதான் முழுமையான இறை அம்சம். அது கடினமானு கேட்டீங்கன்னா இல்லை. ஏன்னா அது நமக்குள்ளே இருக்கு. கரை, வீடு, நம்முடைய சொந்த வீடு, அந்த நிற்றல் மனதின் ஆழத்தில். ஜீசஸ் சொல்வார், இயேசு மகன் சொல்வார், இறைவன் அமைதியில் உரைகிறான். சிம்பிள், ஒரு சின்ன வசனம். இறைவன் எங்க இருக்கிறான் கேட்டதுக்காக சொல்லிட்டார். இறைவன் அமைதியில் உரைகிறான். அப்படி இறைவனை அனுபவிக்கணுமானா, உணர வேண்டுமானா, நீ அமைதி ஆயிடு. Be still and know the secret. ஆனா என்ன பிரச்சனை? தவம் பண்றோம், உணர்வு இருக்கு, எண்ணங்களின் குறுக்கீடு இருக்கு. எண்ணங்களே இல்ல. இன்னும் சொன்னா உணர்வையும் கடந்து ஒரு பியாண்ட்னஸ், ஆழ்ந்து போகிற போது
சப்தங்கள் கேட்குது இல்லை. டிவி ஓடிட்டு இருக்கு, நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா தூக்கத்துல கேட்குதா? நைட்ல தூங்கிட்டோம் சீக்கிரமா, பசங்க டிவி போட்டு கேட்டுட்டு இருக்காங்க, நம்ம காது கேட்கலையே. ஏன்? தூக்கத்துல அந்த மனம் ஆன்மாவில ஒடுங்குது. ஆத்ம சாட்சாத்காரம் என்று ஆன்மாவில உறக்கத்துல மனம் ஒடுங்கு. அதே மாதிரி விழிப்பு நிலையில் மனம் ஆன்மாவில் ஒடுங்குமானால் அதான் ஆழ்ந்த அமைதின்னு சொல்ல. அங்கு ஒரு அனுபவம் ஏற்படும். எப்படி மனம் அலைந்து பல அனுபவங்களை பெறுகிறதோ, அதுபோல மனம் நிற்கிற போது ஒரு அனுபவம் அதுக்கு ஏற்படும் போது அதுக்கு தெரியும், இதுதான் ஆதி, இதுதான் அந்தம், இதுதான் தெய்வம். அது எந்த அடையாளமும் தேவையில்லை, யார்ட்டையும் போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. சிலவங்க என்கிட்ட கேட்பாங்க, சார் நான் இறைவனை உணர்ந்துட்டேங்கிறதுக்கு என்ன அடையாளம்? உணர்ந்தவன் கேட்க மாட்டான் அந்த கேள்வி. அவனுக்கு கேள்வி வர, ஏன்னா he knows the secret of all the secrets. அப்படியே தவத்துல நின்று இப்போ குரு நமக்கு தேவைப்படுது. எப்போ? நிற்பது எப்படின்னு கற்றுக் கொடுக்கணும். நமக்கு சின்ன வயசுல இருந்து ஆடுறது எப்படி, பாடுறது எப்படி, விளையாடுறது எப்படி, படிக்கிறது எப்படி, அதாவது மொத்தத்துல அலைவது எப்படின்னு தான் அப்பா அம்மா சமுதாயம் சொல்லி கொடுத்துச்சு. சும்மா இருக்கு சொல்லி கொடுத்துருங்க. அம்மா அச்சுறுத்துவாங்க, சும்மா இருந்தாலும் அடிச்சு போட வேண்டாம். அவன் பேசுவா கை கட்டி எடுத்துட்டு உட்காந்து, அவன் மைண்ட் சும்மா இருக்குமா? சொல்லிக் கொடுக்கல யார்? சொல்லிக் கொடுக்க தெரியாது. How to be still, எப்படி மனதை நிறுத்துவது? மகிழ்ச்சி அழகா சொல்லி கொடுத்துட்டார். சிம்பிள். நீ அடக்க நினைத்தால் அலை. நீ தியானத்துல மனதை அடக்கி எண்ணங்களை எல்லாம் இருக்கணும்னா முடியாது, அது அலை. மாறாக அறிய நினைந்தால் அடங்கும். தானா அடங்கும், தானா தெய்வமா மாறிடும். எது? மனம் கரை சேர்ந்துடும், தானா சேர்ந்துடும். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆனா என்ன பண்ணணும்? அறிய நினைந்தால் நமக்கு என்ன வேணும்? புரிதல், அறிதல். புரிய 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 எதை சார் புரியணும்? எல்லாவற்றையும். உங்களை சூழ்ந்து இருக்கிறவங்க, சூழ்ந்து இருக்கிற பொருள், இந்த சமுதாயம், இந்த இயற்கை, எல்லாவற்றுக்கும் மேலாக நீ உன்னை புரிந்து கொள்ளணும். உன்னே அறிவாயின்னு சொன்னானே சாக்ரட்டிஸ். முதல்ல உன் மனசு எப்படி இருக்கு? எடுத்ததுக்குவாறு மனசு எப்படிலாம் நடிக்குது, எவ்வளவு பொய் சொல்லுது. அன்பா இருப்பது போல இருக்கா இல்லையா? அன்பு இல்லை, எப்படி எப்படியோ ஓடுது. இதுக்கு பேரு சச்சினஸ் ஆஃப் த மைண்ட் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. சச்சினஸ் ஆஃப் த மைண்ட், அதான் மனம் எப்படி இருக்கு. இப்போ சச்சினஸ் ஆஃப் த ரோஸ் அப்படின்னா, ரோஜா எப்படி இருக்கு? வாசனையா இருக்கு. இப்போ சச்சினஸ் ஆஃப் த ரோஸ் என்னன்னா, அந்த குறிப்பிட்ட ரோஸுங்கிற ஸ்மெல். சச்சினஸ் ஆஃப் த ஃபயர், நெருப்பு எப்படி இருக்கு? சுடும். அதனுடைய சச்சினஸ். வாட் அபவுட் யுவர் சச்சினஸ்? மை சச்சினஸ். குரு சொல்றாரு, ஓ மனசை பார். எப்படி சொல்லி கொடுக்குறாரு? எண்ணம் ஆராய்கள். மனம் எப்படி இருக்குன்னு சொன்னா, எண்ணங்கள் எப்படி வருதோ அதான் மனசு. எண்ணங்கள் என்னன்னா, உள்ள இருக்கிற குப்பை. சட்டியில இருக்கிற ஆப்பிள வரும் சொன்ன மாதிரி, இந்த மனதின் தன்மை என்னன்னு கண்டுபிடிக்கணுமானா எண்ணங்களின் தன்மை என்ன. நான் இந்த மாதிரி கர்மா கொண்டு வந்திருக்கேன். இதை ஊழையும் உட்பக்கம் காணுதல் என்று வள்ளுவர் சொல்றார். ஊழ் வினை. ஊழையும் உட்பக்கம் காண்பர், உழைவின்றி தாளாது பயிர்பவர். யார் ஒருத்தர் சோம்பேறித்தனம் இல்லாம தொடர்ந்து விழிப்புணர்வோடு எனக்குள்ள இருக்கிற ஊழ் வினை என்ன, சஞ்சித பிராரப்த கர்மா எப்படி இருக்கு, இங்கதான் குரு சொல்லி கொடுக்கிறார். இறைவன் யார் என்று சொல்லிக் கொடுப்பது ரெண்டாவது. முதல்ல நீ யார், உன்னுடைய தன்மை என்ன,
நீ என்ன மாதிரி கர்மாவை கொண்டு வந்திருக்க, நீ எடுத்துக்கிட்ட மாதிரி எப்படிலாம் ரியாக்ட் பண்ற, ஆக்ட் பண்ற, ஜஸ்ட் வாட்ச் இட். அவ புரிய ஆரம்பிக்க. நமக்கு எவ்வளவு கோபம் வருது, கோபம் வந்தா எப்படி ரியாக்ட் பண்றோம். மனைவிட்டு அன்பா இருக்கிற மாதிரி இருக்கமே, உண்மையில அன்புதானா இல்ல பாசாங்க காரியம் அதற்காக உள்ள போக. யார் உள்ள போறாங்களோ அவங்களுக்கு தெரியும், நான் போலி மனிதன், என்கிட்ட சத்தியம் இல்லை, நான் அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறதெல்லாம் ஒரு நடிப்பு தான், காரியம் ஆவதற்கு உண்மையாக இல்லை. இதான் ஊழல் உட்பக்க காரணம். இருக்க முடியாது. சரி, பியூட்டி என்ன தெரியும், சச்சினஸ் மைண்ட் எப்படின்னா, இந்த மனம் என்பது என்னன்னு கவனிக்கணும். அப்படின்னா பல கோணங்களை பல் சொல்றோம். அது ஒண்ணும் அனுபவங்களின் தொகுப்பு மனம். எனது அனுபவங்களின் தொகுப்பு. என்ன அனுபவம்? எவ்வளவோ அனுபவங்கள். அது ரெண்டா சுருக்கி இன்ப அனுபவம், துன்ப அனுபவம் சொல்றோம். நம்ம விலங்கா இருக்கிற போது ஏற்பட்ட அனுபவம், பிறகு மனிதனாக ஏற்பட்ட போது உள்ள அனுபவம், எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் மனசு. இது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த அனுபவங்கள் அனைத்துமே எந்த அலைவரிசையில பதிவாயிருக்கு தெரியுமா உங்களுக்கு? வினாடிக்கு 14 சுற்றுக்கு மேலத்தான் நமக்குள்ள இருக்கிற பதிவுகள். 14 to 45. புலன்கள் வாயிலாக பெறக்கூடிய அனுபவங்கள் அத்தனையும் உணர்ச்சி வயப்பட்ட அனுபவங்கள். உணர்ச்சினா என்ன? பீட்டா வேவ். வினாடிக்கு 14 சுற்றுக்கு மேல. நேற்று கூட நமது நண்பர் ஞானாசிரியர் நாகராஜன் பேசிட்டு இருக்கும் போது இந்த விளக்கத்தான் சொன்னேன். நமக்குள்ள இருக்கிற இம்ப்ரீஸ், பாவ பழிச்செயல் பதிவுன்னு சொல்றோமே, பாவ பழிச்செயல் பதிவு அத்தனையும் வினாடிக்கு 14க்கு மேல இயங்கி பெற்ற அனுபவம். எதுக்கு சொல்றோம்? இதான் நமக்குள்ள இருக்கு. இப்போ 14 சுற்று கீழே மனசை கொண்டு வந்தால் இந்த அனுபவ பதிவுகள் நம்மளை ஒண்ணுமே செய்யாது. இப்போ பாவப்பழிச்செயல் பதிவுகளும் போக்கு வழிகளும் சொல்லி மகிழ்ச்சி நீண்ட ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப நம்ம கொஞ்சம் உள்ள போனோம்னா, பதிவுகளை எல்லாம் போக்குறதுக்காக போராட வேண்டாம். லெட் இட் பி, அது இருக்கட்டும். பதிவெல்லாம் அழிக்க முடியாது. மாறா விழிப்பு நிலையில் இருந்தால், விழிப்பு உணர்வோடு இருந்தால், விழிப்புணர்வு எப்போ வரும்? அமைதியா இருந்தா வரும். ஆஃபால வரும். வினாடிக்கு 14 சுற்று கேடு. அங்கிருந்து நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சோம்னு சொன்னா நாம பாவ வினைகளை மேலும் மேலும் செய்ய மாட்டோம். இதுதான் மனதை அறிதல். மனதை அறியும் போது என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நாம பெற்ற பதிவுகள் அனைத்தும் வினாடிக்கு 14 சுற்றுக்கு மேல 40 வரைக்கும். இப்ப இதுல இருந்து விடுபட்டு கரை சேரணும்னு சொன்னா 14 சுற்று கீழே வந்து பழக்கணும். மனசு கொஞ்சம் கொஞ்சமா பழக்கணும். சரி, அப்ப நம்ம சூழ்ந்து இருக்கிறாங்களே, வாழ்க்கை துணை, குழந்தைகள், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், பகைவர்கள், இவங்க எல்லாரும் மனிதர்களாக பார்க்கிறோம். ஆனா அது பொதுவா என்ன சொல்றோம்? எல்லாம் மனசு தானே, எல்லாருமே மனம் உடையவர். மனம்னா என்ன? உணர்ச்சி வயப்பட்டு 14 சுற்றுக்கு மேல பெற்ற பதிவுகளை அடிப்படையாக கொண்டு அவங்க பேசுவாங்க, செய்வாங்க. அது எப்படி இருக்கும்? நம்ம கஷ்டப்பட்டுபடிதான் இருக்கும். இப்போ நம்ம மனசை நம்ம புரிந்து கொண்டா எல்லாருக்கும் மனசு அப்படிதானே இருக்கும். அப்போ எல்லாரும் மனசு இப்படி இருக்கு, மாற்ற முடியல, போராடி பார்க்கிறோம், தோல்வியை சந்திக்கிறோம், சினத்தை தவிர்க்கவே முடியலையே. நடிச்சுக்கிறோம். நான் சினம் இல்லாத மாதிரி தவம் பண்றவங்களும் எனக்கும் கோபம் வருதுன்னீங்க. ஒரு முறை 2 முறை கேளுங்க, இனி கேட்டா கெட்ட கோபம் வரும்னு சொல்லுவாங்க. சினத்தை சினம் வராம முடியல. சாமிஜி சினம் தவறுன்னு சொன்னா என்ன அர்த்தத்துல சொன்னார் தெரியுமா?
நீ புரிஞ்சுக்கப்பா. உனக்கு எப்போ சிலை வருது, எந்த சூழல்ல வருது, யாரும் அதிகமா பேசலாம் வருது, கண்டுபிடி. கண்டுபிடிச்சு அதை தவிர்த்துங்கிற அந்த சந்திப்பை, அந்த நெருக்கத்தை, அந்த சூழலையை தவிர்த்து நீ விலகி வா. இடுக்கண் வருங்கால் நகுக. பிரச்சனை வரும்போது சிரிக்க சொல்லல வள்ளுவர், நகு, விலகி போ. மற்ற அதை அடுத்து ஊறுவது அகதோப்பதில். நீ பிரச்சனையில போய் இன்வால்வ் ஆனேன்னா அதை விட மோசமானது இல்லை. அப்ப சிலம் படக்கூடிய ஒரு சூழல் வருது, இடுக்கண் வருது, நகுக, விலகி போ. கீப் டிஸ்டன்ஸ் சொல்ற. புரிதல். நெருப்பு சுடும், வேண்டாம்னு வச்சுக்கலாமா? நெருப்பு இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது, சமைக்க முடியாது, உருக்க முடியாது, இருட்ட போக்க முடியாது. அந்த அளவுக்கு நெருப்பு நம்ம வாழ்க்கையோட பின்னே பிணைஞ்சிருக்கு. ஆனால் சுடும். இப்ப நமக்கு தெரியும் நெருப்பை எவ்வளவு தொலைவில் வைத்து பயன்படுத்தலாம், எப்படி கையாளலாம் தெரியும். அதே மாதிரி இந்த மனம் என்பது நெருப்பு. அதனாலதான் எரிச்சல் நிறைய வருது. கோபத்துக்கு முன்னாடி எரிச்சல் வருது. எரிச்சல் வராத ஒரு மனுஷன் உண்டா உலகத்துல? ஏன்? மனம் நெருப்புக்கு ஒப்பானது. சோ அந்த மனதிலிருந்து இருந்து நாம எப்படி விலகி நிற்கிறது? இதுதான் பெரிய விஷயம். வெளியில இருக்கிற நெருப்பை விட்டு விலகிடலாம். நமக்குள்ளேயே இருக்கிற, நானாகவே இருக்கிற அந்த மனதை விட்டு எப்படி விலகுவது? இதை விலகணும்னு வற்புறுத்துறாரு வள்ளுவர். யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல். ஒரு நோதல் எப்படி இருக்கணும்? யாதெனின் யாதெனின், எதுவாக இருந்தாலும் சரி. கோடி ரூபாய் தரானா இருக்கட்டும், மினிஸ்டர் ஆக்குறானா இருக்கட்டும், யாதெனின் யாதெனின், அதெல்லாம் கிடைச்சா எப்படி இருக்கும்? அதை விட்டும் நீங்கி விலகி நோதல். அதனின் அதனின் இளன், அதனால வரக்கூடிய துன்பம் உனக்கு இல்லை. அப்ப நீங்க என்ன கத்துக்கணும் தெரியுங்களா? எப்படி விலகுதல், ஹவு டு கெட் இட் ஆஃப். விலகுதல் ஓடுறது இல்லை. ஓ, பழைய காலத்துல ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. தாமரை இலையும் தண்ணீரும் போல. தண்ணி என்ன பண்ணுது? தாமரை இலையில உறவாடுது, லவ் பண்ணுது, உறவாடுது. ஆனா நல்ல ஜோடிக்க ஒட்டாது. ஒட்டினால் உறவாட முடியாது, ஒட்டிக்கிச்சுல. அப்ப எப்போ ஒட்டலையோ அப்ப அந்த உறவாடுதல் இனிமையாக இருக்கும். உங்க கணவன் மனைவி வாழ்க்கையை பாருங்க. நீங்களும் உங்க கணவனும் மனைவியும் ஒட்டி உறவாடுறீங்களா, ஒட்டாம உறவாடுறீங்களா? எப்பெல்லாம் சண்டை விட ஞாபகம் சொல்லுங்க, நீங்க ஒட்டுறீங்கன்னு அர்த்தம். ஒட்டாதீங்க, வெட்டுங்க. ஆனா உறவாடு. நான் முன்னாடியே சொல்லுவேன், ஒரே கட்டில தான் படத்துல ஒரு கணவன் மனைவியும், ஒரே குடும்பத்துலதான் இருக்கோம், குழந்தைகள்லாம் சேர்ந்து வாழ்றோம். ஆனா சார்ந்து வாழாதீர்கள்னு நான் ஒண்ணு சொல்லுவேன். அதை கவனிக்கணும். சேர்த்து வாழணும் இல்லையா? கூடி பெறுது மகிழ்ச்சி, சேர்ந்துதான் வாழணும். ஆனா சார்ந்து வாழணும். உங்க மனைவியோ கணவனையோ குழந்தைகளையோ சார்ந்து வாழக்கூடாது. சார்புகிட ஒழுகம். அப்ப இதை பற்றி நீங்க சிந்திக்கணும். இதுதான் குரு சொல்லி கொடுக்குறாரு. குரு நமக்கு எதுக்கு தேவைன்னா, யாரு குரு? ஹூ இஸ் த ஆத்தன்டிக் மாஸ்டர்? ரமண மகர்ஷிட்ட ஒருத்தன் கேட்கறான். ரமண மகர்ஷிட்ட பால் பிரிண்டன் ஒருத்தன் கேட்கறான். அவன் விளங்காரன். ஞானத்தை தேடி ஆன்மீக பூமியாக பாரதத்துக்கு வருகிறான். இமயமலையிலாம் சுத்துறான். கடைசியில காஞ்சிபுரத்துக்கு வர்றான். கடைசியில திருவண்ணாமலைக்கு வர்றான். ரமணரை சந்திக்கிறான். ரமணர் பற்றி அவன் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறான், வந்து இருக்கிறான். சில மாதங்கள் ஓடிச்சு. ஒரு நாள் அந்த பால் பிரிண்டன் ரமண மகர்ஷியை கேட்கிறாரு, சாமி, இந்தியாவில் நான் பல இடங்களுக்கு போயிட்டேன் ஆன்மீகத்துக்கு. எல்லாரும் தங்களை குருவாக அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். ஐ ஆம் த மாஸ்டர், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். ஹரித்துவார்ல, ரிஷிகேஷத்துல நீங்க போனீங்கன்னா தெரியும். நான் யார உண்மையான குருன்னு ஏத்துக்கிறது?
who is the authentic master? ஒரு கேள்வி கேட்கிறான். அப்ப ரமண மகர்ஷி அவர் எப்பவுமே சிம்பிளா தான் சொல்றாரு, ஆனா ஆழமா சொல்றாரு. எப்பா, யார் ஒருவர் உன்னிடம் இல்லாததை வெளியில் எடுக்கின்றார், உன்னிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கின்றாரோ அவரை நீ குருவாக ஏற்றுக்கொள். திருப்பி சொல்றேன், இந்த வசனத்துல முரண்பாடு இருக்கு, கருத்துக்கு முரண்பாடு இருக்கு. என்ன சொல்றாரு பாருங்க, உன்னிடம் இல்லாததை வெளியில் எடுப்பவர். உடனே பால்பிரண்டர் மனசுல ஓடுது, அது என்கிட்ட இல்லையே, அது எப்படி எடுக்க முடியும்? அடுத்தது, உன்னிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கின்றவர். என்னிடம் இருப்பது அவர் எப்படி கொடுக்க முடியும்? இதுல ஏதோ முரண்பாடு இருக்கு. ஒண்ணு அவரை பார்க்கிறார் ரமணர், ஐயா அப்படின்னு. அவர் போப்பா போய் உட்கார்ந்து கண்டுபிடிக்கிறார். சாமிஜி அவரு ரமணர் அதிகம் பேச மாட்டார், போ அங்க போய் உட்கார்ந்து மௌனமா இருந்து கண்டுபிடிக்கிறார். இவனு அங்க போய் கண்ணை மூடிட்டு அந்த வசனத்தை சாண்ட் பண்றோம், ஜபிக்கிறோம். என்னிடம் இல்லாததை வெளியில் எடுப்போம், என்னிடம் உள்ளதை எனக்கு கொடுப்போம். ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கான் மெதுவா. அவன் மனசுல லேசப்படுது. ரமணர் சொன்னா தப்பா இருக்காது இல்லையா? அவன் இருக்கிற நியாயம் என்னன்னு கண்டுபிடிக்கிறான். அப்ப என்னிடம் இல்லாதது அவர் எடுக்கிறாருன்னு சொன்னா, உண்மையில் அது என்னிடம் இல்லை, நான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் நினைப்பு? மாயா, மைண்ட் இஸ் மித். உண்மையில் என்னிடம் இல்லை, அது என்னிடம் இருக்குன்னு நினைக்கிறேன். என் நினைப்பு தப்புன்னு யார் சொல்லி கொடுத்தாங்க? ஒண்ணும். என்னிடம் இல்லைன்னு நினைக்கிறேன், ஆனா என்னிடம் தான் இருக்கு. உன்னிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கின்றவர், என்னிடம் இருக்கு, நான் இல்லைன்னு நினைக்கிறேன். அது எது? இறைவன். இறைவனை எங்க தேடுறோம்? வெளியில. எங்க வழிபாடு செய்யறோம்? வெளியில. எங்க பிரார்த்தனை செய்யறோம்? வெளியில. ஆனா சொல்ற ரமணன், இல்லப்பா, இறைவன் உனக்குள்ள இருக்கான்னு யார் காட்டி கொடுத்தாங்க? அவன் உனக்குள் நீ இல்லை, மாறாக உனக்குள் இறைவன் இருக்கிறார், நீதான் இறைவன் என்று யார் உனக்கு சொல்லிக் கொடுக்காங்களோ அவனை நீ உண்மையான குருவா ஏத்துக்கோ. புரிஞ்சிச்சு? ஓடி வாரான் பால் பிரண்டன். பகவான் ரமனுடைய கால சாஸ்தாங்க வாழ்ந்து வணங்குறான். இது என்னப்பா ஆச்சுங்கிற? கண்டுபிடிச்சிட்டேங்க. கண்டுபிடிச்ச விஷயத்த சொல்றான். சரிப்பா, இப்போ சொல்லு, யார் உன்னுடைய குரு? அவன் என்ன சொல்றான்? யாரா? நீங்க தானே எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க, நீங்க தான். ஆனா மாங்கா மடையா, கண்டுபிடிச்சு நீ தானே. நீங்க கண்டுபிடிச்சிட்டே, நான் ஒருத்தன் இல்லை, மாறா இறைவன் மட்டுமே இருக்கிறான். கண்டுபிடிச்சு நீயா நானா? நீ தானே. அவன் நீதான் குரு உனக்கு. இப்ப பாருங்க, கரை தேர்தல் என்று சொன்னா, தன்னை எவன் குருவாக பார்க்கிறான், அதாவது குரு என்றால் சாட்சாத் பரபிரம்மம். குரு சாட்சாத் பரபிரம்மம். தனக்குள் அந்த பிரம்மத்தை யார் உணர்கிறார், அவனிடம் குருத்துவம் வருது. ஸோ யூ ஆர் யுவர் ரியல் மாஸ்டர்னு சொல்லி மகிழ்ச்சி அந்த காலத்திலே பேசுவான். நீதான் உனக்கு உண்மையான குரு. இருக்கட்டும். இப்ப மீண்டும் அவன் கேட்கிறான் பால் பிரண்டன், சரி அப்ப நீங்க எனக்கு யாருன்னு கேட்கறான். See the next question. First question was, who is the real authentic master? Second question, then who you are? நீ எனக்கு யாரு? அப்ப அவர் சொல்றாரு, there are two masters. ரெண்டு குரு இருக்காங்க. ஒரு குரு உன்னை வெளியில் இருந்து உள்ளே தள்ளுகிறார். நான் அந்த வேலையதான் செய்யறேன். உள்ள தள்ளுறது பேரு தூண்டுதல், இன்டியூசிங். நீ வெளியில போயிட்டு இருக்கிற, வெளியில அலைஞ்சிட்டு இருக்கிற, உன்னை உள்முகமாக திருப்பி விடுகிற வேலையை நான் செய்ய. உள்ள போனுமே, அங்க ஒரு மாஸ்டர் இருக்கான். தட் இஸ் யுவர் ஓன் கான்சியஸ்னஸ். உன்னுடைய உள் உணர்வு, இன்னர் பீயிங், எப்போதும் சாஸ்வதமா பிரகாசமா ஜொலித்துக் கொண்டிருக்கிற யுவர் இன்னர் பீயிங். ஒண்ணு ஒரு குரு வெளியில இருக்கு, பிசிக்கல் மாஸ்டர். வேதாத்திரி மனுஷன் நமக்கு யாரு? ஒரு பிசிக்கல் மாஸ்டர். ரியல் மாஸ்டர்
ரெண்டு, எனக்குள்ள இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஆன்மா. இங்கதான் பாருங்க, குரு நமக்கு எப்படிலாம் நம்மளை வழி நடத்தி கரை சேர்க்கிற. இப்ப கரைனா என்ன? என்னுடைய வீடு, சொந்த வீடு. நான் எங்க இருந்து புறப்பட்டேன்? கோடி கோடி பல்கோடி ஆண்டுகளுக்கு முன்பு விண்துகளாக புறப்பட்டார். பஞ்சபூதங்களாய், பல பல ஜீவனங்களாய், மனிதனாகி, மனிதனை எத்தனையோ பிறவி எடுத்து இப்ப இந்த உடல் எடுத்து நிக்கிறேன். என் வயச, நான் வந்த காலத்தை யாராவது சொல்ல முடியுமா? அதுதான் வீடு. வீடு வீடாமை. அந்த வீடு இப்ப எங்க இருக்கு? அதுவும் நமக்குள்ளே, இந்த உடலுக்குள்ளேயேதான். தட் இஸ் அனதர் பியூட்டி. இது வாடகை வீடுன்னு சொன்ன இந்த உடலை, ஆனா இதுக்குள்ளேயேதான் உண்மையான வீடு இருக்கு. அந்த வீட இயேசுபான் எப்படி சொல்றாரு? பரலோக ராஜ்யம் சொல்றாரு. அந்த வீடு இருக்குப்பா, அது எங்க இருக்கான்? சமீபத்தில் இருக்கிறது. மனம் திரும்புங்கள். மனம் வெளியில பாக்குது, உள்ள பாருங்க. அப்ப பரலோக ராஜ்யம் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. அது ஆங்கிலத்துல பைபிள்ல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, the kingdom of God is within you. இறையின் ஆளுமை, the kingdom of God is within you. பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, மனம் திரும்புங்கள். அப்ப பாருங்க, மனதை திருப்பி உள்ள கொண்டு போயிட்டா கரை, வீடு, இறைவன், எல்லாம் டோட்டாலிட்டி. இப்போ குரு பின்னாடி பாருங்க, விளக்க தூண்டிட்டு இருக்காரு. ஒரு படம் இருக்கு, அது அர்த்தம் என்ன தெரியுமா? இருளை போக்க ஒளியை ஏற்றுகிற காட்சி. அது மன இருளை போக்க குருவின் அருள் உள்ளுக்கு ஒரு தீபத்தை ஏற்று, அந்த சுய பிரகாசத்துல சுயத்தின் முழுமையை நாம உணர்ந்து கொள்ளணும். அன்பர்களே, நாம் ஒரு நல்ல குருவை, முழுமையான குருவை அடைச்சிருக்கோம். உங்களுடைய சிந்தனையெல்லாம் தூண்டுவதற்கு நிறைய ஆசிரியர், இறை ஆசிரியர், மகரை போல நிறைய உங்களோடு சந்திக்கிறாங்க, தினசரி சந்திக்கிறாங்க. உங்க சிந்தனையை தூண்டுறாங்க. உங்க பங்கு என்ன? பால் பிரிண்டனுடைய சிந்தனையை தூண்டினார் ரமணர். பால் பிரிண்டன் தேடுதல்ல இருக்கிறார். அவர் ட்ரூத் சீக்கர். எங்க இருந்து வந்திருக்கான்? லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு, இந்தியா முழுவதும் சுத்துறான் குருவை தேடி. அந்த குரு அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார்? ஒரு சிந்தனை தான் தூண்டினார். ரெண்டே வாக்கியம். அவன் அந்த சிந்தனைக்கு ஆட்கொண்டு உள் போய் எடுக்கிறான் புதையல. அந்த வேகம் உங்களுக்கு இருக்கணும். இருக்கா? எத்தனை பேருக்கு இருக்கு? பொழுதுபோதுக்கு வந்து போறீங்களா, இல்ல இவங்க இன்னைக்கு என்னதான் பேச போறாங்கன்னு கேட்க வந்தீங்களா? வெறுமனே நல்லா பேசுற, அவ்வளவுதானா? நீங்க கேட்பதுக்காக நான் பேசுறேன். வெறுமனே கேட்பதற்கு அல்ல. நீங்க ஆழமா சென்று புரிந்து கொள்ளணும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்க பங்கு, உங்க பொறுப்பு என்ன? சிந்தனை. எங்க பொறுப்பு? உங்க சிந்தனை தூண்டுவது. வெளியில இருக்கிற மாஸ்டர் ஒரு பிசிக்கல் மாஸ்டர். பட் ரியல் மாஸ்டர் இஸ் நாட் பிசிக்கல் பட் ஸ்பிரிச்சுவல், உங்களுக்குள்ள. அப்ப நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை எப்படி வைத்துக் கொள்ளணும்? இப்ப நம்ம வைத்திருக்கிற வாழ்க்கை இருக்கேன், ஒரு லைஃப் ஸ்டைல், அது முதல் தடை. உங்களுடைய பொக்கிஷத்தை, உங்களுடைய இறை தன்மையை உணர்வதற்கு தடை நீங்கள் வாழ்கிற வாழ்வே தடை. நம்ம வாழ்வு எதை அடிப்படையாக கொண்டு இருக்கு? பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தானே. நம்ம அப்பா அம்மா நமக்கு என்ன சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனாங்க? நாம நம்ம குழந்தைகளை என்ன சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவோம்? நல்லா படித்து கை நிறைய சம்பாதிக்க. முதல் நச்சு விதை ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தைகள் மனசுல விதைக்கக்கூடிய நல்ல எண்ணத்தோட தீய விஷமுண்ட ஒரு நச்சு விதைய விதைச்சிட்டாங்க. நல்லா படிக்கணும்,
கை நிறைய சம்பாதிக்கணும். அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. நல்லா படிச்சு டாக்டர், எம்டி, எம்எஸ், ஐஏஎஸ் படிச்சுட்டான். அம்மா சொன்னதை நிறைவேற்றிட்டான். ரெண்டாவது அம்மா என்ன சொன்னாங்க? கை நிறைய சம்பாதிக்கணும். கையை நீட்டுறா போ. ஒவ்வொரு மனிதனும் கை நீட்டுறானே, கை நீட்டாத மனிதன் யாரா இருக்கு? மகிழ்ச்சி அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. அது உன் தப்பு இல்லை. நீ விலங்கா இருக்கும் போது ஒரு மிருகத்தை கொண்டு சாப்பிட்டே இல்லை, அதனுடைய உடமையை அபகரித்தா இல்லையா? அந்த அபகரித்தல் இன்னும் நீளுது. பிறர் வளம் பறித்தலும் பாரு மகிழ்ச்சி. ஒரு ஐஏஎஸ் படிச்சா எவ்வளவு பெரிய படிப்பு, எவ்வளவு கௌரவம், அவனுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கணும். இப்ப அவனுக்கு நல்ல ஜாப் கிடைச்சிருச்சு. அந்த நாலேஜ் எதுக்கு பயன்படுத்துறான்? சீக்கிரமா சம்பாதிக்குது. ஒரு நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரியை பார்க்க முடியுமா? எவ்வளவு கடினம். பார்க்கலாம், இருக்காங்க, இருந்துட்டு தான். டாக்டர்ஸ் இருக்காங்க, ஆனா ரொம்ப குறைச்சல். நீங்க எப்படி, நான் எப்படி? நம்ம ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு தொழில் இருக்கு. நம்ம தொழில தர்மத்தோட தொழில் செய்யறோமா? கைநீட்டுறோமா? வியாபாரத்துல எத்தனை ஏமாற்றம், கலப்படம். உணவுல கூட, விவசாயத்துல கூட கலப்படம் உண்டாயிடு. இந்த உலகம் எங்க இருக்கு இப்போ? சத்திய புருஷன் யாரு? ஜீசஸ் தன்னை உணர, நானே சத்தியமா இருக்கிறேன்னு கண்டுபிடிச்சாரு. நீங்க கண்டுபிடிங்க, நான் கண்டுபிடிக்கணும். நானும் சத்தியவான், எனக்குள்ள சத்தியம் இருக்கு. ட்ரூத், சத்தியம்னா ட்ரூத். இறைவன் இருக்கான், அவன் சத்திய புருஷன். உணராம இருக்கான். நான் என் நண்பர் நாகராஜன் அடிக்கடி சொல்லுவேன், சின்ன வயசுல சின்ன வயசுல ஆன்மீகம் சொல்லிக் கொடுக்க முடியுமான்னா சின்ன வயசுலதான் சொல்லிக் கொடுக்க முடியும். இளமையில் கல். சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த அத்வைத வேதாந்தத்தை, இறைவனை உணரக்கூடிய அனுபவத்திற்குள்ள வழியை காட்ட முடியும். கொஞ்சம் கொஞ்சமா காட்ட முடியும். அப்போ வயசுக்கு வருதுக்கு முன்னாடி, அந்த 12 வயது 13 வயது வருது இல்லையா, பருவம். பருவம் ஏதுவதற்கு முன்னாடி இவன் மனசை பக்குவப்படுத்தி. இப்படி அது ஒரு இடம் இல்லை. நாகராஜன் அடிக்கடி என்னை சந்திக்க வருவார், ஞானாசிரி. அவர் சொன்னேன், எப்படின்னு தெரியல, இது அரசாங்கம் ஏதாவது முயற்சி எடுக்கும். ஆனா சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன வயசுலயே எப்படி உள்ள போறதுன்னு கத்துக் கொடுக்கணும். இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு கத்துத்தரேன். மோதிரத்தை வந்து உங்க வீட்டுல சின்ன குழந்தைங்க இருந்ததுன்னா, கை இப்படி இருக்கு இல்லையா, இப்படி பின்ன சொல்றது, பின் இப்படி லாக் பண்ண சொல்றது. லாக் பண்ணிட்டு கண்ணை மூடி இந்த ஒவ்வொரு விரலுக்கடியிலையும் நீங்க சேர்த்து பாருங்க, விரல அப்படியே கோத்து விடுங்க. இப்படி பிடிங்க. இப்ப அந்த விரலுக்கு இடையில கண்ணை மூடி கவனிங்க. பல்ஸ் பீட் தெரியும், நாடி துடிப்பு தெரியுதா? இத குழந்தைகள் என்ன சொல்லணும், கண்ணை மூடி வச்சுட்டுப்பா, நான் சொல்ற வரையும் நீ எண்ணிக்கிட்டே இருக்கும். மெதுவா எண்ணணும். 1, 2, ஒரு 100 எண்ணட்டுமே. மெதுவா என்ன சொல்லணும். இப்ப என்ன போகுது, அது எண்ணும் போது அதனுடைய கவனம் பூரா எங்க போகுதுன்னா நாடி துடிப்புல போகுது, உடலுக்குள்ள போகுது. அவர் மூச்சை கண்ணபடி கவனிச்சுட்டு மூச்சு விடணும், எடுக்கணும், கவுண்ட் பண்ணிக்கிட்டே வாட்ஸ். சின்ன குழந்தை 2 வயசு 3 வயசா இருந்தாலும் செய்யும். இப்படியே வளரும் போதே அகநோக்கு பயிற்சி கொடுத்துட்டோன்னு வைங்களேன். இப்ப 12 15 ஆயிடுச்சு பருவம். இப்ப குண்டலி சக்தியை எழுப்பி விடுங்க. அவனுடைய உள் உணர்வு இருக்கு, தட் இன்னர் பீயிங், அது அவேக்கன்ட் ஸ்டேட் வந்துடும். பி அரைஸ் அண்ட் அவேக்னு சொன்னானே விவேகானந்த், அந்த அவேர்னஸ், அவேக்னஸ் வந்துடும். அவன் ஐஏஎஸ் ஆகி வரான்னு வைங்களேன், இந்த நாடு அப்படி செழிக்கும். நண்பர்களே, குரு சாட்சாத் பரபிரம்மம் எங்க இருக்கு இப்போ? உண்மையில உள்ள இருக்கு. எனக்கு நான் தான் குரு, உனக்கு நீ தான் குரு. ஆனா நீ தான் உனக்கு குருன்னு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஒரு குரு வேணும். அவர்தான் வெளியில இருக்கார். அதான் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்துல முதல் அதிகாரத்துல
ஒரு குரல் சொல், அறவாளி அந்தணன் தால் சேர்ந்தார்கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. அந்தனெல்லாம் யாரு? பூணூல் போட்டவன். அந்தம், அந்தம் இறைவன், அந்தத்தை உணர்ந்தவன் அந்தணன். அப்படி அந்தத்தை உணர்ந்த அந்தனின் தால் சேர்ந்தார்கள். வேதாத்திய பயிற்சி ஒரு அந்தணன், அந்தத்தை உணர்ந்தவன். அவன் தால் சேருதுன்னு சொன்னா அவன் காட்டுற வழியில போலேன்னா பிறவாளி நீந்தல் அரிது. இங்க பிறவாளின்னு சொன்னது இந்த உலகாயுத வாழ்க்கை கடல், வினைக்கடல், திளைக்கும் வினைக்கடல். அருந்து வருவதற்கு அவன் வழிகாட்டும். ஆக அன்பர்களே, சுருக்கமா நமக்கு ஒரு குரு கிடைச்சிருக்கார். இன்னைக்கு அவர் இல்லை, பிசிக்கலா அவர் இல்லை. அவர் கொடுத்த கருத்துக்கள், வேதாத்திரிய கருத்துக்கள், அத்வைத வேதாந்த கருத்துக்கள் இருக்கு. நான் டெய்லி அனுபவிக்கிறேன் அந்த கருத்தை. அடிக்கடி இவ்வளவு பேசினாலும் கூட நான் ஓய்வா இருக்கும் போது அவர் சொன்னதெல்லாம் அப்படி நினைப்பேன். அப்படி நினைக்க நினைக்க அது ஒரு தவமா மாறும். அந்த தவத்தோட மகிழ்ச்சி, ஆனந்தம். வெளியில என்ன இருக்கு? பசிச்சா சோறுங்க வெளியில இருக்கு. அந்த சோத்துக்கு 4 காசு சம்பாதிக்கணும் வெளியில இருக்கு. இவ்வளவுதான் எனக்கும் வெளியில இருக்கிற தொடர். ஆனா நம்ம இப்ப அப்படியா இருக்கோம்? 24 மணி நேரம் நம்ம வெளியில தான் இருக்கோம். காலையில கண் விழிச்சதுமே மனம் எங்க ஓடுது? புற மனம். உள்ள வரவே. இரவு தூங்கும்போது உள்ள போய்க்குது. தூங்கிட்டோம், தெரியல. உள்ள போனது தெரியல. உள்ள போய் என்னவா இருக்கணும் தெரியல. புறம்போக்குன்னு நான் சொல்றேன். நம்ம எல்லாருமே புறம்போக்கு தானே. புறம்போக்குன்னு 2 அர்த்தம் இருக்கு. அவன் ஒரு புறம்போக்குப்பா, ஒண்ணுக்கு ஆகாது. புறம்போக்க ஒண்ணுக்கு ஆகாதுன்னு சொல்றோம். அப்ப நீங்களே நானும் ஒருத்த இதுல போயிட்டு இருக்கோம், ஒண்ணுக்கு ஆகாது. புறமணம் ஒண்ணுக்கு ஆகாது. ஆழ்மனம், தட் இஸ் ஒரு சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அங்கதான் ரகசியமே இருக்கு. எல்லா ரகசியம் இருக்கு. ஆகினால ஆனால் தவத்துல நேரடியாக போய் சேர முடியுமானா கஷ்டம். எப்ப சேர முடியும்? உன்னை நீ அறிந்து, உன் மனதை நன்றாக அறிந்து. எல்லோரும் மனமும் இப்படித்தான் இருக்கு. ஆகவே எதிர்த்து போராடாம, பிற மனிதர்களோடு மனதோடு எதிர்த்து போராடாம, நம் மனதோடு எதிர்த்து போராடும். நம் மனம் என்று சொன்னா கோபத்தோடு கூடிய மனம். அதை எதிர்த்து போராடாது, முரண்பாடு இல்லாம. யூ ஜஸ்ட் அக்செப்ட் இட். உங்களையும் உங்களை சூழ்ந்து இருக்கிறவர்களையும், யார் எப்படி இருந்தால், நீ எப்படி இருந்தால், எல்லாவற்றையும் அதனதன் ரீதியில் அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகும். பழக்கம் எது கொடுக்குறோம்? எப்படி ஏற்றுக்கொள்வது? நெருப்பை ஏற்றுக்கொண்டோமே, உதாரண ஞாபகம், சுடுமே எப்படி ஏற்றுக்கொண்டோம்? அந்த கையாளும் திறமையை பயன்படுத்தி நெருப்பை ஏற்றுக்கொண்டது போல நான் என் மனைவியை எப்படி கையாளணுமோ அப்படி கையாண்டு என் மனைவியை நான் ஏற்றுக்கொள்ளணும். என் பிள்ளைகள் அது மாதிரி நீங்க அப்படி ஏற்றுக்கொள்ள பழக பழக ஒரு கட்டத்துல மனசு முழு சமாதானம் அடையும். கான்ஸ்டன்ட் பீஸ், சமநிலை அடையும், சமாதானம். அன்னைக்கு உங்க தவத்துல இந்த நான் இருக்க, அகங்காரம் இருக்க, மாற இறைவனுக்கு அனுபவம். வாழ்க வளமுடன்.